ஒரு முறை அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், கண் கண்ணாடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணாடிகளை வாங்கி கொடுக்கும் போது மிகவும் கழிவு விலையில் அவர் கொடுப்பதன் காரணமாக மற்றவர்கள் அந்த நிறுவனத்திடம் சொல்லி இந்த மாதிரி செய்தால் எங்கள் தொழிலுக்கு இடையூறு என்று சொன்னதனால் இவர் அது வாங்குவதை நிறுத்திவிட்டு ஜெர்மனி சென்று ஒரு இயந்திரத்தை வாங்கி வந்து இன்று அவர்களே லென்ஸ் தயாரித்து மிக குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மனசு தொட்ட நிகழ்ச்சி என்னன்னா, ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன். ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்பவே உடம்புலாம் சோர்ந்து போன மாதிரி, உடம்புல நிறைய பெயின்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வீக்ஸில் ரொம்ப கம்மி. மோஸ்ட் ஆஃப் டைம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ. குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது அவங்களுக்கு. இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வந்து அவங்க குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய தடவை போய் சாப்பிடுவாங்க. அவர் இந்த கோவை மண்ணிலே பிறந்து தொழிலிலே மிக ஒரு அற்புதமான உயரத்துக்கு உயர்ந்து இன்று அந்த நிறுவனமும் இந்த சமூக சேவை செய்யக்கூடிய நிறுவனமும் பாரதத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை.